Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான ரவா பொங்கல். ஒரு அருமையான டிஃபன் வெரைட்டி. பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னர்க்கோ நம்ம அழகா பிளான் பண்ணி ஈஸியா செஞ்சிரலாங்க. ரவா உப்புமா போர்னு சொல்றவங்க கூட ரவா பொங்கலை விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல நெய் மணக்க மெத்துன ரவா பொங்கல் நல்ல முந்திரி பருப்புலாம் சேர்த்து செஞ்சுட்டு அதுக்கு தொட்டுக்க நல்ல தேங்காய் சட்னி, சாம்பார் இல்லை கத்திரிக்காய் கொத்து, தக்காளி தொக்கு இதெல்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபீஸ் எல்லாம் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிவிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ அருமையான ரவா பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை, உப்புமா செய்கிற வெள்ளை ரவை 1 கப் எடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட 150 கிராம் இருக்குங்க. இப்போ 1 கப்பு ரவைக்கு 1/3 கப்பு பாசிப்பருப்பு, அதாவது 3 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே இங்கே பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். பாசிப்பருப்புனா தோல் நீக்கிய பச்சைப்பயிறு. இது இந்த ரவையோடு சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லதும் கூட. பாசிப்பருப்பு எப்பவும் லைட்டாக வறுத்து விட்டுட்டு நம்ம வேக விட்டோம்னா நல்லா மலர்ந்து வெந்துடும், வாசனையும் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா பாசிப்பருப்பை வாசனை வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வைக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக 2-3 நிமிஷம் வறுத்து விடுங்க. பாசிப்பருப்பு லைட்டாக செவந்து நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்து விடணும். வறுத்த பாசிப்பருப்பு கழுவி குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போ இங்கே நான் ஒரு ஃபுல் டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது பாசிப்பருப்பு குவான்டிட்டி மாதிரியே 4 மடங்கு தண்ணி விட்டுக்கிறேன். குக்கரை ஸ்டவ்வில் வச்சு லிட்டு போட்டு விட்டு வெயிட் போட்டு விட்டு ஒரு 3 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இங்கே குக்கர் 3 விசில் வந்து நல்லா அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பருப்பு பாருங்கள் நல்லா மலர்ந்து வெந்துருச்சு. பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ கரண்டி விட்டே லைட்டாக நம்ம அழுத்தி விட்டோம்னா நல்லா பருப்பு மசிஞ்சிரும். பருப்பில் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஒரு 1/2 கப்பு போலவே தண்ணி இருக்குது. இப்போ இதை நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டு நம்ம ரவைக்கு தேவையான தண்ணி அளந்து விட்டுறலாம். எந்த கப்பால் ரவை அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் தண்ணியும் அளந்து எடுத்துக்கலாம். 3 கப்பு தண்ணி மொத்தமாக நம்ம சேர்த்துக்கணும். இப்போ 1 கப்பு சேர்த்துட்டேன், அடுத்தது 2, அடுத்தது 2.25 கப்பாக சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த பருப்புலையும் கொஞ்சம் தண்ணி இருந்தது. ஸோ மொத்தம் 3 கப்பு ஆகிடுச்சு. இந்த குக்கரை மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம கொதிக்கிறதுக்கு விடணும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுறலாங்க. பொங்கலுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை இப்போ போட்டு விட்டாச்சு. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், ரொம்ப அதிகம் வேண்டாம். ஜஸ்ட் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இங்கே தண்ணி கொதித்து வரக்குள்ளே அந்த டைம் கேப்பில் சைமல்டேனியஸாக நம்ம ரவையை வறுத்து விட்டுறலாங்க. இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு, ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரவை சேர்த்து விட்டு கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா ஒரு 3-4 நிமிஷம் வறுத்து விடுவோம். பொறுமையாக வறுத்து விடுங்க. ரவை நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுபடணும். ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இங்கே தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். பருப்போடு நம்ம தண்ணி சேர்த்து உப்பெல்லாம் சேர்த்து வச்சுருந்தோம், அது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வறுத்த ரவையை இதோட சேர்த்து விட்டு நம்ம கலந்து விட்டுறலாம். எப்பவும் வெள்ளை ரவை சேர்க்கும் போது கரண்டி விட்டு கலக்கி விட்டுட்டே தான் நம்ம ரவையை சேர்த்துக்கணும். அப்போ தான் ரவை உருண்டை விலகாது, கட்டி தட்டாது, நல்லா ஸ்மூத்தாக நம்மளுக்கு ரவை கிளறி எடுக்க முடியும். பாருங்கள், உருண்டையெல்லாம் விழுகாமல் கரெக்டாக ரவையை ஸ்மூத்தாக கிளறியாச்சு. இப்போ ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம்மில் வச்சுட்டு ஜஸ்ட் அந்த குக்கரோட லிட்டை தூக்கி மேலே வச்சு விட்டுறலாம். ப்ராப்பராலாம் ஒன்றும் க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ அதே சமயத்தில் நம்ம பொங்கலுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் அதே பேன் வச்சுட்டு இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன்.
இந்த நெய் உருகி சூடாகட்டும். இப்போ இங்கே சூடான நெய்யில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 கொத்து, 2 பச்சை மிளகாய் ஜஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா 1 நிமிஷம் வறுத்து விட்டுறலாங்க. இந்த சீரகம், மிளகு இதெல்லாம் இஞ்சியோடு சேர்ந்து நல்லா பொரிஞ்சு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுறலாம். இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 to 15 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் முந்திரி பருப்பு செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுறணும். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி. இங்கே ரவையும் நல்லா மெத்துன்னு வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ கமகமன் நல்ல நெய் வாசனையோட ரெடியாக இருக்கிற தாளிப்பு எடுத்து மேலே போட்டு விட்டுற வேண்டியது தான். பாருங்கள், தாளிப்பு நல்லா போட்டாச்சு, பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுறலாம். ஸ்டவ்வு கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும். பாருங்கள், நல்லா கீழே ஒட்டாமல் அழகாக அப்படியே சுருண்டு வருது. நல்லா ஈவனாக எல்லா சைடும் இந்த தாளிப்பு சேர்கிற மாதிரி கலந்து விட்டுற வேண்டியது தான். வேணும்னா கூடவே இன்னும் 2 ஸ்பூன் நெய்யை சேர்த்து விட்டு கிளறிட்டா இன்னுமே ஜம்முன்னு நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நல்லா சுட சுட நம்மளுடைய ரவா பொங்கல் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணி அழகாக பிளேட்டிங் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. இந்த சுட சுட ரவா பொங்கலுக்கு சட்னி, சாம்பார், தக்காளி தொக்கு, கத்திரிக்காய் கொத்து இதெல்லாம் செம்ம காம்பினேஷன், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபீஸ் எல்லாம் ஏற்கனவே அப்லோட் பண்ணிவிட்டேன். என்னுடைய சட்னி பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், நிறையா விதமான சட்னி ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த ரவா பொங்கலோட சர்வ் பண்ணியிருக்கிறது நல்ல தேங்காய் சட்னியும் தக்காளி தொக்கும். இந்த ரெசிபியெல்லாம் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிவிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி இந்த ரவா பொங்கல். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ அழகாக ஈஸியாக பிளான் பண்ணி பண்ணிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.